பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 97வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் உருகி போயிற்று. ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அநேக பர்வதங்களை உருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மலையை போல நிறைய பிரச்சனைகளை சத்துருவானவன் எனக்கு முன்னே வைக்கிறான். எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, மலை போல பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்வேன்? அதே வார்த்தை தான். உனக்கு முன்னே இருக்கிற பர்வதங்களை மெழுகுவர்த்தி உருகிறது போல உருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆமென் சொல்லி செபிக்க ஆரம்பிங்க. நீங்க செபிக்க செபிக்க அவருடைய அக்குனிக்கு ஒப்பான தேவ பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தில் அவன் கட்டி வைத்திருக்கிற சத்துரு, கட்டி வைத்திருக்கிற மனுஷீக வல்லமைகள், கட்டி வைத்திருக்கிற மந்திரவாதம், கட்டி வைத்திருக்கிற அநேக பர்வதங்களை கர்த்தர் இன்றைக்கு மெழுகுவர்த்தியை போல உருகச் செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், அது உருக போகிறது. உங்க பிரச்சனைகள் உருவ போகிறது. எது பர்வதத்தை போல இருக்குது? வியாதி பெரிய பர்வதத்தை போல இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிறார், அதை உருக செய்ய போகிறேன். பண பிரச்சனை பெரிய பர்வதத்தை போல இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிறார், அதை உருக செய்ய போகிறேன். பிள்ளைங்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது, ஒரு பெரிய மலையை போல இருக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய மலையை போல பிரச்சனை இருக்குது. சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல, வாழ்க்கையில, கையின் பிரயாசத்துல எத்தனை பர்வதங்கள் முன்னே நின்றாலும் அடுத்த எல்லையை பார்க்க முடியாதபடி, உயரத்தை தாண்ட முடியாதபடி, அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, குறுக்கே எத்தனை பர்வதங்கள் இருந்தாலும் அந்த பர்வதத்தை உனக்கு முன்னே இருக்கிற இடம் தெரியாமல் உருகி போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், உருக போகிறது. உங்க பிரச்சனைகள் உருக போகிறது. உங்க பிசினஸ்ல இருக்கிற சில பிரச்சனைகள் உருக போகிறது. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க எதிர்கால கனவுகள், உங்க வேலை, உங்களுக்கு வர வேண்டிய வேலையில எத்தனை பர்வதம் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் அது ஒன்றுமில்லாமல் உருக போகிறது. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பர்வதங்கள் மெழுகு போல உருகிச்சு. கர்த்தரின் பிரசன்னத்தினாலே அது உருகி போயிடுச்சு. பைபிள்ல அடிக்கடி பர்வதத்தை வாசிக்க முடியும். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற, பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். பிரைஸ் காட். செருபாபேல் அப்படிங்கிற அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி பெரிய பர்வதம் இருந்துச்சான். அந்த பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் சவால் விடுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு அப்படின்னா அது அப்படியே விழுமா? எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும் எனக்குத்தான் மலை பெருசு, எனக்குத்தான் பர்வதம் ரொம்ப பெருசு. ஆனா அவருடைய பார்வைக்கு கடுகை காட்டிலும் சின்ன காரியம். நீங்கள் நம்புங்கள், அது மலையா இருக்கலாம், பர்வதமா இருக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில எத்தனை பர்வதம் இருந்தாலும் அது மெழுகுவர்த்தியை போல உருக போகிறது. இதுவரை உங்களுக்கு முன்னாடி நின்னதெல்லாம் இனி நீங்க பார்க்க போவது கிடையாது, அது உருக போகிறது. கண்களை மூடி செபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறப்பா, அது உருகி போவதா. ஸ்தோத்திரம். வியாதியின் மூலம், பிரச்சனையின் மூலம் எத்தனை பர்வதங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகுவர்த்தியை போல் உருகி போவதா. முன்னே தடையாய் குறுக்கே நின்ற எல்லாம் இனி காணாமல் போவதா. என் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பர்வதங்கள் காணாமல் போக போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.